வானகம் பசங்களா, எல்பாஃபை பற்றி உங்ககிட்ட இருக்கிற கிரேசி தியரிஸை வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கால்வாசி பேர் வந்து ஒரே தியரியை தாங்க சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அது எதனால் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நான் இங்கே சொல்ல விரும்பல. பட் நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன், எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் அதை வீடியோவில் போய்ட்டு சொல்கிறேன். ஸோ என்னதான் முக்கால்வாசி பேர் வந்து ஒரே தியரி வந்து கெஸ் பண்ணியிருந்தாலுமே மீதி கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சொன்னாங்கன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் இருக்கட்டும்டா, நீ வந்து கேட்டேன்னு சொல்கிறான், வந்து சொன்னாங்கன்னு சொல்கிறியே, ஆனால் இதை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்கள் தியரிஸை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கேட்கலங்க, நான் வந்து இன்ஸ்டாவில் கேட்டிருந்தேன். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நான் போடுற போலுக்கோ இல்லைனா வந்து இந்த மாதிரி கேட்குற கேள்விக்கோ உங்களோட தியரிஸோ ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணணும் இல்லை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நான் வந்து எல்லாத்தையும் போடுவோம் யூடியூப்பை விட. அதோட லிங்க் அப்புறம் மற்ற எல்லாத்தோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி முக்கால்வாசி பேர் ஒரே இதை தான் கெஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அது என்னதுன்னா நம்ம உசோப்பு வச்சு தாங்க. எல்லாருக்கும் அவன் மேலே என்ன காண்டு இல்லை என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் முக்கால்வாசி பேர் உசோப்பு செத்துரும் வந்தாங்க சொல்லிக்கிறாங்க. அது எதனால் சொன்னாங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனால் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக அதே தான் வந்து சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இவங்க சொன்ன எல்லாத்தையும் வந்து பார்த்துருவோம். சில பேர் உசோப்பு செத்துருவான்னு சொல்லியிருந்தாலுமே அதில் முன்ன பின்ன பாயிண்ட் வந்து மாறுதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதனால் ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம மெயின் தியரிக்கு வந்து போயிடுவோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இட்ஸ் மீ லூஃபின்றவர் உசோப்பை பற்றி சொல்ல, பட் ஆடம் ட்ரீயை பற்றி சொல்லிக்கிறாரு. இந்த ஆடம் ட்ரீ வச்சு தான் நம்ம 1000 சன்னையை கட்டினாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் வுட்னே சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரீன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுலேயும் கிடைக்கிறதுனால அது ஸ்ட்ராங்கஸ்ட் வுட்டு. நம்ம ராஜரோட ஷிப்புமே அதை தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆடம் ட்ரீ வந்து எல்பாஃபில் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க எனக்கு. இது உசோப் பற்றி கிடையாது, பட் நான் எடுக்கிறப்ப இது ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். அதுக்கடுத்து வந்து இது பேர் ரொம்ப பெருசாக போதும், சஜஷன் சொல்லிட்டு வச்சுப்போம். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது ஆரம்பிச்சிட்டாங்களா, அவர் சொல்கிறது வந்து எல்பாஃபில் உசோப்பு சாவ போகிறான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து கிறிஸ்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்பாஃபில் எல்லாருக்கும் பவர் அப்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறார். நம்ம ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே ஏற்கனவே பவர் பாயிண்ட் தான் வராங்க. பட் ஃபைனல் சாக நோக்கி போகிறதுனால இன்னும் நல்லா பவர் அப் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இது பாசிபிள் தாங்க. ஏன்னா அவங்க வந்து பவர் அப் ஆனால் மட்டும்தான் ஃபைல்டர்ஸ் கூட இருந்தாலும் சரி, இல்லை வந்து பிளாக் பீட் பைரட்ஸோ இல்லை யார் கூட இருந்தாலுமே சரி, அவங்க சண்டை போட முடியும். ஸோ பவர் அப் ஆவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் ஆவாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். அதுக்கடுத்து உதயான்றவர் என்ன சொல்கிறாருன்னா, உசோப் வந்து சாவ போகிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக சாவ போகிறான்னா, ஆனால் அந்த மாதிரி சாவறதுனால அவன் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் ஆவான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து பூல் ஹாக்குன்றவர் வந்து ஃபஸ்ட்டு 6 ஸ்டார் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம லூஃபி, ஜோரோ, அப்புறமா நாமி, சாஞ்சி, உசோப்பு, சாப்பர், இவங்க 6 பேருக்கும் இன்னும் நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து கிடைக்க போகுது. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் 6 பேரையும். அதுக்கடுத்து புதுசாக சேர்ந்ததுனால கதைப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகின்னு போச்சு, செப்பரேட்டாக அவங்களுக்கு ஆகலை. ஸோ எல்பாஃபில் வந்து அது நடக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்து கேஎஸ்ன்றவர் உசோப்பின் மரணம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வசந்தராஜான்றவர் எல்பாஃபில் உசோப்பு சாக போகிறானாமேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்கின்றவர் உசோப்போட அப்கிரேடுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. அவன் சாவ போகிறான்னு சொல்லிட்டு சொல்லல, பட் உசோப் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகும், அதை ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. அடுத்து ஜெகனேன்றவர் எல்பாஃப் ஆர்க்கில் உசோப்பு டெட்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க போது அவர்கிட்ட. அதை வந்து நம்ம கிட்ட அவர் வந்து கேட்டுக்கிறாரு. அடுத்து டெவில் 2013ன்றவர் எல்பாஃபில் உசோப்புக்கு பவர் கிடைக்கும், அண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா உசோப் வர்சஸ் லோக்கி ஃபைட் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த ஃபைட் ஆனால் நல்லா இருக்குங்க பார்த்தா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா உசோப் சாவான்னு சொல்லிட்டு சொல்லல, பட் இவர் சொன்னதை வந்து பாருங்களேன், உசோப் வர்சஸ் லோக்கி ஃபைட் வந்து நடக்குமா. உசோப் வந்து ஒரு பயந்தவழி மாதிரி இருப்பான், பயந்தவழி தான் அவன். ஸோ நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்chief கார்டுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் அவெஞ்சர்ஸ் பார்த்துனாலும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் லோக்கின்ற பேரே உங்களுக்கு ஆல்ரெடி இதில் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ லோக்கின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்chief கார்டு தான். மற்றவங்க ஏமாத்துறது அந்த மாதிரி பண்ணுறது தான் அவனோட பழப்பே. ஸோ 2 பேர், நம்ம உசோப்பும் ஒரு சைடில் அது மாதிரி தான் பண்ணுவான், லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கிறான். மேபி லோக்கி ஸ்ட்ராங்காக கூட இருக்கலாம், பட் கரெக்டாக தெரியல. ஸோ இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னா அது சண்டை பார்க்கறதே சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னா, சப்போஸ் நம்ம உசோப் வர்சஸ் பக்கி ஃபைட் நடந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்காது, பட் ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன் உசோப் வர்சஸ் லோக்கி நடந்துச்சுன்னா. அடுத்து டிராகன் எம்பரன்றவர் காட் உசோப் வந்து ஸ்ட்ராங் ஆவான்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியுதா பாருங்களேன். இதில் வந்து இவர் என்ன சொல்லிடுறாருன்னா, என் சம்பவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறாரு. எல்பாஃபாருக்கு பற்றி கேட்குறப்ப எதுக்கடா இருந்தாலும் சவுண்ட் மேலாம் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்க்குறப்ப அவரோட ஐடி வந்து பாருங்களேன், காட் டி உசோப்பா. ஸோ இவர் தான் வந்து உசோப் இல்லை, ஸோ என் சம்பவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம். ஸோ அதுக்கடுத்து ட்விங்கி இனோவேன்றவங்க வந்து லூஃபிக்கு வந்து ஜாய்பாய் பற்றியும் அப்புறமா அவனோட ஹாக்கியை பற்றியும் இன்னும் நல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதாவது எக்கேட்லேயே வந்து ஜாய்பாய் பற்றிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லின்னு வந்தாங்கல்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஜாய்பாய் ஹாக்கியை நம்ம லூஃபி வந்து ஃபீல் பண்ணலாம் எக்கேட்டில் தான்.
ஸோ மேபி எல்பாஃபில் அதை பற்றி கதை நிறைய சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஜாய்பாய் பற்றி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி கூட அவன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கதையை வந்து பார்க்கறதுன்னு ஆர்வமாக காத்துனுக்குறேங்க. அதுக்கடுத்து பொன்ராமன்றவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, உசோப் வந்து ஜெயிண்ட் ஃப்ரூட் சாப்பிட்டு ஒரு ஜெயிண்ட் ஆவான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது ஆனால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட நான் பார்த்தேன். அது உசோப் வந்து இந்த மாதிரி ஒரு ஜெயிண்ட் ஃப்ரூட்டை சாப்பிட்டு ஒரு ஜெயிண்ட் ஆனானா சீனாக இருக்கும். ஏன்னா ஜெயிண்ட்ஸ் மேலே அவனுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. ஸோ அவன் அந்த மாதிரி ஆனானா உண்மையிலேயே பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து ரிவெஞ்ச் டைம் அரைவ்ஸ்ன்றவர் லிட்டில் கார்டனில் இருந்தே உசோப் செத்துரும் எல்பாஃப்லன்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா உசோப் காலியாயிடுவான்னு தான் சொல்கிறாரு. அதுக்கடுத்து மிஸ்டர் ரித்துன்றவர் வந்து உசோப்பு ஜெயிண்ட் ஃப்ரூட்டை சாப்பிட்டு அவனால் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஒருத்தர் சொல்லியிருந்தார்ல, அதே மாதிரி தான் அவன் வந்து ஜெயிண்ட் ஆவான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து மித்திலேஷன்றவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவர் தேரி வந்து பெருசாக இருந்துச்சு. இவர் வந்து எப்படி சொல்கிறது, ஓடோட பெட்டு கடியில் படுத்த ஒரு எழுதலாம் கேட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்பாஃபில் லோக்கிக்கு வந்து மைண்ட் மேனிபுலேஷன் டெல்ஃபுட் வந்து இருக்கலாம். அதை வச்சு தான் நம்ம நாமிலேருந்து அப்புறமா லூஃபின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மேனிபுலேட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அது கூடயே லோக்கிக்கும் ஷிராஷி மாதிரி ஏதாவது ஒரு த்ரெட் இருக்கும். நம்ம ஷிராஷியை வந்து அவன் பேர் மறந்துட்டேன், அவன் மார்க் பண்ணி வச்சுன்னு கரெக்டாக வந்து கத்தி தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லோக்கிக்கும் மேபி ஏதாவது த்ரெட் வந்து இருக்கலாம். ஸோ அதை வந்து லூஃபி தீர்த்து வைக்கிறப்ப நம்ம லோக்கி வந்து இவர் சொல்கிறபடி பார்க்குறப்ப லோக்கி வந்து நல்லவன், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி த்ரெட் வந்து இருக்கலாம். அப்போ லூஃபி வந்து காப்பாற்றுறப்ப அதுலேருந்து அவன் மேன் மார்க் பை ஃபிலிம்ஸை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் வந்து லூஃபிக்கு கொடுக்கலாம். அண்ட் அந்த மாதிரி போயினுக்கிறப்ப திடீர்னு அந்த ஆர்க்கோட பாதியில் நம்ம அக்கின்னு புறம்போகிறான் பார்த்தீங்களா, அவன் எல்பாஃபுக்கு பஸ்டர் கால் வந்து அனுப்பலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அது கூடவே அந்த பஸ்டர் காலில் ஒரு அட்மிரல் வரணும்ல, அந்த அட்மிரலில் இவனே வருவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ அப்புறமா வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சண்டை மாதிரி போவோம், அதாவது ஒரு பெரிய சண்டையே போவோம். அந்த சண்டையில் வந்து நம்ம டோரியும் ப்ரோயும் செத்துருவாங்க. அதுவும் எதுக்கு சாவாங்கன்னா லூஃபியை காப்பாற்றுக்காக அவங்க செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. லூஃபின்றதை விட லூஃபிக்காகவும் அவன் சாவலாம், பட் மேபி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சன்காடை காப்பாற்ற அவன் வந்து சாவலான்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை பார்த்தோன்னே உசோப்புக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுன்னு சொல்லிட்டு வச்சிங்களா, இன்ஸ்பயர் ஆகிடுறான். இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு அவ்வளோ பெரிய மாவீரர்கள் இறக்குறாங்க, அவங்க இறப்ப பார்த்தோன்னே இவன் வந்து ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு வச்சிங்க சிம்பிளாக. ஸோ அதுக்கடுத்து உசோப் வந்து ஏதோ சம்பவம் பண்ணுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அப்போ தான் இவர் இதுக்கடுத்து சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உசோப் வந்து அவன் செத்ததுக்கு அப்புறமா மேபி ஒரு பவர் அப் மாதிரி ஆகிறான். எப்படி ஆகிறான்லாம் தெரியாது, பட் ஆகிறான். ஸோ அதை பார்த்த மீதி ஜெயின்ஸ்லாம் நீ வந்து எங்களுக்காக இவ்வளோ பண்ணுற, அதனால் இந்தாடான்னு சொல்லிட்டு ஒரு டெவில் ஃப்ரூட்டை வந்து நம்ம உசப்புக்கு தரங்கலாம். அந்த டெவில் ஃப்ரூட் வந்து ஒரு ஏன்ஷியன் டெவில் ஃப்ரூட்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அந்த ஏன்ஷியன் டெவில் ஃப்ரூட் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல, பட் மேபி சப்போஸ் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா சில பேர் ஜெயின் ஃப்ரூட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஜெயின்ஸு. ஸோ அதை சாப்பிட்டானா நம்ம உசப்பால் இஷ்டத்துக்கு எவ்வளோ ஹைட்டாக வேணால் ஆக முடியும், அதை சைஸை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பெருசாகவும் ஆகலாம், குட்டியாகவும் ஆகலாம். பட் அந்த டெவில் ஃப்ரூட் இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஒரு ஃபில்லர்லேயே ஏதோ ஒன்றுல ஒரு குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பொண்ணு குட்டியாகவும் மாறுவா, பெருசாகவும் மாறுவா. அதனால ஏற்கனவே ஒரு டெல் ஃப்ரூட் இருக்கிறதுனால அவள் செத்துருந்தா மட்டும்தான் டெல் ஃப்ரூட் வந்து திருப்பி வந்துடும், கரெக்டுங்களா. அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இடிக்குது தான். அதாவது ஜெயின் ஃப்ரூட் நம்ம உசப்பு கிடைக்கும்னு சொல்கிறது இடிக்குது. மேபி வேறு ஏதாவது பவர்ஃபுல் டெல் ஃப்ரூட்டை நம்ம எல்பாஃபில் வந்து பத்திரமா வச்சுருந்துருக்கலாம், அதை கூட நம்ம உசப்பு கொடுக்கலாம். ஆனால் அது என்ன டெல் ஃப்ரூட்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக தெரியல. ஸோ அந்த மாதிரி உசப்பு வந்து டெல் ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த ஆர்க்கு முடியுதுல்ல. ஸோ அப்படி முடியறப்ப நம்ம கார்ப்பை பிளாக்பேர்டு வந்து அடைச்சி வச்சுக்கிறான்றது, அதை கைது பண்ணி வச்சுக்கிறான்றது லூஃபி வந்து தெரிய வருது. ஸோ தன்னோட தாத்தாவை காப்பாதுக்காக நம்ம லூஃபி வந்து பைரட் ஐலண்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. ஸோ அதோட வந்து தேரி முடிஞ்சிச்சு. இந்த தேரி வந்து உண்மையிலே கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது விதமாக வந்து அதான் சொல்கிறேனே, ஓடா வந்து யோசிச்சுனுக்கிறப்ப அவர் கட்டில் கடியில் இருந்துன்னு கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து இன்னுமோ சொன்னார், பட் கேட்கறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து விக்கின்றவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஜாய்பாவோட ஆரிஜினை பற்றி இந்த ஆர்க்கில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. இது நம்ம முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருந்தார்ல, அப்போ வந்து சொன்னது தான். ஜாய்பாய் பற்றி இந்த ஆர்க்கில் சொல்கிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது முழு கதை ஆரம்பிக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் நம்ம எக்கர்டில் சொன்னதை விட கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் எல்பாஃபில். ஏன்னா சன்காடை பற்றி அவங்க கன்ஃபார்மாக சொல்லுவாங்க. ஸோ சன்காடை பற்றி சொல்கிறப்ப ஜாய்பாய் பற்றி அவங்க சொல்லுவாங்க. அதில் நம்ம ஜாய்பாய் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, உசோப் வந்து அப்கிரேட் ஆவான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராபினும் சாலும் மீட் பண்ணுவாங்க. லாஸ்ட் ரோட் பானில்ஃபை பற்றி கன்ஃபார்மாக தெரிய வரும். ஏன்னா அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஒரு இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதுக்கடுத்து அந்த ஐபச் கேரக்டர் வந்து யாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சபோர்டில் எப்படி பிரிஞ்சு போனாங்களோ அதே மாதிரி பிரிஞ்சு போயிட்டு ட்ரைனிங் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இருங்க இது எக்ஸ்ட்ராவாக போதா? அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை போதும் அவ்வளோதான். ஸோ இப்போ இவர் சொன்னார் பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக சொல்ல ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற தேரியை வந்து அந்த ட்ரைனிங் எடுக்கிறத பற்றி தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிக்கிறாரு. ஸோ இதோட வந்து இவர் வந்து முடிச்சிருவோம். அதுக்கடுத்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நம்ம எஸ்ஆர் கதிர் சாரி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாருன்னா, எல்பாஃப் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கிங்டம்மு, அது வந்து ஜெயின்ஸுக்கு வந்து சார்ந்த கிங்டம்மு. அதில் வந்து சில பேர்லாம் சொல்லிக்கிறாருங்க. இது வந்து எனக்கு புரியல.
அவர் வந்து என்ன ப்ரோ இது யார் இவங்களான்னு சொல்லிட்டு நான் கேட்டப்ப வெயிட் பண்ணி பாருங்க ப்ரோ இந்த பேர்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. மேபி ஏதாவது ஒரு லெஜெண்டோ இல்லை மித்தோ கூட இருக்கலாம். அதை வந்து இவர் படிச்சிருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதோட இன்ஸ்பயர் ஆகி எடுப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. பட் இந்த மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிறார். இது நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கே பார்த்து புரியல. அதனால நான் வந்து அரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. ஸோ இதை வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம இவர் சொன்ன மாதிரியே இந்த பேர்லாம் வந்து ஆர்க்கில் வருதா இல்லை ஓடா வந்து எடுத்துன்னு வரான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா புரியிறப்ப இதை பற்றி நம்ம திருப்பி பேசுவோம். சரிங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து வெறும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நம்ம வந்து இன்னும் பார்க்காம இருக்கிறோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கதையும் சொல்லாமல் ஒரு போஸ்ட் வந்து எனக்கு ஷேர் பண்ணார். அந்த போஸ்ட்டில் வந்து இந்த எல்பஃப் ஆர்க்கில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முன்னாடி ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, ஸ்டார்ஸ் பிரிஞ்சு போவாங்கன்னு சொல்லிட்டு, அதோட ஒரு டீட்டெயில் வெர்ஷன் சொல்லிட்டு வச்சிங்களா. அதனால தான் நான் முன்னாடி அப்போ சொல்லலை. இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கடைசியாக ஒரு தியரி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு, அந்த தியரி வந்து இந்த தியரி தான். ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்ஸ் வந்து எல்பஃபில் ஸ்ப்ளிட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் எந்த மாதிரினா, சபோடியில் எப்படி பிரிஞ்சு போனாங்களோ, பிரிஞ்சு போய்ட்டு ட்ரைனிங் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரிஞ்சு போவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சபோடிக்கு அப்புறமா டைம் ஸ்கிப் வந்து நடந்ததுங்க 2 வருஷத்துக்கு. இப்போ 2 வருஷம்லாம் கேப் விட்டாங்கன்னா கதை வந்து கரெக்டாக போகாதில்ல. அதனால கேப் வந்து எடுக்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கன்ஃபார்மாக எடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லாரும் வந்து இன்னும் அவனோட ப்ரைமுக்கு வரலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவனோட டாப் ஃபார்முக்கோ இல்லை டாப் பவருக்கோ இன்னும் போகல. ஸோ ட்ரைனிங் எடுத்தால் மட்டும் தான் அவங்க போக முடியும். கரெக்டாக? ஸோ ட்ரைனிங் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்லாம் எங்கே எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்பஃப்ல எடுப்பாங்க. எல்பஃப்ல எங்கே எடுப்பாங்கன்னா, நம்ம சாப்டர் ரிவ்யூவோ இல்லை ஏதோ ஒரு ரிவ்யூ நீங்கள் எந்த வீடியோவில் போட்டேன் நானே மறந்துட்டேன். ஸோ ஏதோ ஒன்று அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இந்த எக்ட்ராசில் ட்ரீயை பற்றி சொல்லியிருப்பேன் நான். அதில் 9 ரோம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ரோம்ஸ்லாம் ஒன்றும் இது இல்லைங்க. அதாவது தனித்தனி உலகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். 9 டிஃப்ரெண்ட் வேர்ல்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இதில் ஸ்டார்ஸ் தனித்தனியாக ட்ரைனிங் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ஸ் எல்லாருமே எந்தெந்த ரோமில் போய் ட்ரைனிங் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா. லூஃபி எங்கே போவான்னா, இருக்கட்டிலே டாப்பான இடத்துக்கு போவாங்க. ஆஸ்கார்டுக்கு வந்து போவான். ஆஸ்கார்டுன்றது கடவுளை சார்ந்த ரோமுங்க. அது ஒரு மெயினான ரோம்னே சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் சன்கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் தான். ஸோ லூஃபி ட்ரைனிங்க்கு அங்கே போவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம தலைவர் ஜோரோ வந்து எங்கே போகிறான்னா, ஹெல்ஹைம்ன்ற இடத்துக்கு வந்து போவான்னா. இந்த ஹெல்ஹைம்ன்றது நார்ஸ் மித்தாலஜியில் ஆஃப்டர் லைஃப்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இறந்தவங்க அங்கே தான் போவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே வந்து நம்ம தலைவன் வந்து போவான்னா. அந்த இடத்த, அந்த ஹெல்ஹைம்ன்ற இடத்த ஹெல்ன்றவன் வந்து ரூல் பண்ணினுக்கிறானா. மேபி அவன் வந்து ஜோரோவோட எனிமையாக இருக்கலாம். மேபி ஜோரோ அவங்க கூட சண்டை போட்டு தோக்கடிக்கிற மாதிரி போகலாம். பட் அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. ஏன்னா சப்போஸ் ஜோரோக்கு ஹெல்ன்றவன் எனிமின்னா, லூஃபி வந்து ஆஸ்கார்டுக்கு போனான்னா கடவுள் தானே இருக்கிறாங்க. அப்போ கடவுள் அவனுக்கு எனிமையான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது இல்லை. அதனால் மேபி ட்ரைனிங் கொடுப்பாங்க. லூஃபிக்கு மேபி அவங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இல்லை ஏதாவது நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஜோரோ வந்து கற்றுக்கிறதுக்கோ இல்லை சும்மா ஸ்பார் பண்ணுவாங்க. ஆனால் சாவடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஜோரோ அந்த ஹெல்ன்றவனை. ஏன்னா சண்டை போட்டு சாவடிச்சானா அப்புறம் அந்த இன்னும் ஒரு இதாக இருக்கும். நீங்களே வச்சு பண்ணலாம். ஒரு இடிக்கிறது தான் ஏதோ ஒரு இடத்துல. பட் நம்ம ஹெல்ன்றவன் வந்து அங்கே ரூல் பண்ணுகிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம தலைவன் சாஞ்சி வந்து முஸ்பெல் ஹெய்ம்ன்ற இடத்துக்கு வந்து போவானா. அந்த முஸ்பெல் ஹெய்ம்ன்றது ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஹோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த முஸ்பெல் ஹெய்ம் ஃபுல்லாகவே நெருப்பு தான் இருக்குமா. ஸோ சாஞ்சி வந்து அங்கே போனான் அப்படின்னா, எதுக்காக போகிறான்னு சொல்லிட்டு தெரில. பட் அங்கே போகிறான் அப்படின்னா அவனோட ஃபயர் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் காலில் நெருப்பு வச்சா சண்டை போட்டுனுக்கிறான். இப்போ முன்னாடி வந்து ஆரஞ்சு ரெட் கலரில் இருந்தது நீல கலருக்கு வந்துடுச்சு. ஸோ அவங்க போய் அவன் ட்ரைனிங் எடுத்தான்னா மேபி கலர் மாறுமான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவன் நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து உச போகிற இடம் வந்து ஜோட்டன்ஹைமாங்க. அந்த ஜோட்டன்ஹைம் வந்து ஜெயின்ஸ் வாழற இடம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உசப் வந்து அங்கே போகிறான், ஜெயின்ஸ் கிட்ட போகிறான் அப்படின்னா அங்கே ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் இருக்கும் அண்ட் பாண்டிங் இருக்கும். மேபி உசப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகலாம். அதுவும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலாம்னா மேபி ஜெயின்ஸ் அளவு கூட அவன் ஸ்ட்ராங் ஆகலாம். அண்ட் மேபி இந்த டைம்லேயே அவனுக்கு வந்து ஒரு டெல் ஃபுட் கூட கிடைக்கலாம். எந்த டெல் ஃபுட்னு சொல்லிட்டு தெரியல கரெக்டாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. பட் மேபி இந்த இடத்துல அவனுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த இடத்துக்கு அவன் போகிறான் அப்படின்னா கன்ஃபார்மாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து ராபின் வந்து வனஹேமுக்கு போவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நார்ஸ் மித்தாலஜியில் வனஹேம்ன்றது ஒரு வானியர்ன்ற குரூப் ஆஃப் காட்ஸ். அங்கே அவங்க வந்து விஸ்டமில் வந்து அசோசியேட் பண்ணியிருக்கிறாங்களாம். விஸ்டம்னா என்ன, அறிவு தான் சொல்லிட்டு வச்சிங்களா. ஸோ அங்கே வந்து ராபின் போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நாமி வந்து அல்ஃபைம்ன்ற இடத்துக்கு வந்து போகலாம். அந்த அல்ஃபைம் வந்து லைட் வெல்ஸோட வீடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது லைட் வெல்ஸ் வந்து வாழற இடம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் எக்ட்ராசில்ல இது வந்து அப்பரில் வந்து இருக்குதான். அப்பரில் எங்கன்னா மிட்கார்டுன்ற இடத்துக்கு மேலே வந்து இருக்குதான். நாமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கிப்பில் ஸ்கை ஐலாண்டில் தான் இருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிட்கார்டுக்கு மேலே அல்ஃபைம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அங்கே தான் நாமே வந்து போகலாம். ஸோ இதுக்கடுத்து நம்ம ஜிம்பே சாப்பர் 2 பேருமே வந்து மிட்கார்டுக்கு வந்து போவாங்களாம்.
மிட்கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹியூமன்ஸ் வாழற இடங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஹியூமன்ஸ் வாழற இடத்துக்கு ஏன்டா ஒரு மீனவனையும், அதாவது மீனவன் சொன்ன சரி வராது, ஒரு ஃபிஷ்மேனையும் அப்புறமா வந்து ஒரு ரெயின்டியர் அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஃபிஷ்மேன் எல்லாம் ஹியூமன்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம சாப்பர் சின்ன வயசில் வந்து இருக்கிறப்பையும் அவனை வந்து ஹியூமன்ஸ்லாம் அடிச்சு துரத்திக்கிறாங்க. ஸோ சப்போஸ் இவங்க 2 பேரும் அந்த ரோமுக்கு போனாங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து கிடைக்கலாம். எந்த மாதிரினா, ஹியூமன்ஸை வந்து அவங்க ஆல்ரெடி நல்லா தான் பார்த்துருக்காங்க, ஏன்னா லூஃபீஸ் எல்லாரும் கூட வந்து பயணிக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் தெரியும். பட் ஹியூமன்ஸ் மேலே இன்னொரு மதிப்பு அவங்களுக்கு வரலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம தலைவன் ப்ரூக் வந்து எங்கே போவான்னா, நிஃபல்ஹேம்ன்ற இடத்துக்கு வந்து போவானா. அந்த இடம் வந்து எதால் உருவாக்கப்படுறதுன்னா ஐஸு, ஃபாக், அப்புறம் மிஸ்ட்டுங்க. நம்ம ப்ரூக்கோட பவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அவன் போவான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஃப்ராங்கி வந்து எங்கே போவான்னா, நிடாவெளிர்ன்ற இடத்துக்கு வந்து போவானா. அந்த நிடாவெளிர்ன்ற இடம் வந்து டுவார்ஸோட ஹோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டுவார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே குட்டியாக இருப்பாங்க, ஆனால் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே வந்து இந்த மைண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனே சொல்லிட்டு சொல்லலாம். அனிம்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் டுவார்ஸை பற்றி. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி வந்து போவானா. ஃப்ராங்கிக்கு வந்து ஆல்ரெடி இந்த கட்டுறதுலாம் பிடிக்கும் பார்த்தீங்களா, டுவார்ஸும் வந்து கட்டுறவங்க தான். ஸோ அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு அவனோட ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா தேரி வந்து முடிஞ்சிச்சிங்க. இது வந்து இந்த போஸ்ட்டில் சொன்னது அண்ட் மற்ற எல்லாரும் சொன்ன தேரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து சொன்னாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ முடிவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் நான் இவ்வளோ விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் எது வந்து நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அண்ட் எது நடக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உசப் வந்து சாவான்னு சொல்லிட்டு. நீங்களும் உசப் சாவான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா இல்லையா, அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு தேரி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, நிறைய தேரிஸ் பார்த்தோம், எதுன்னு சொல்லிட்டு நானே மறந்துட்டேன். ஸோ அதெல்லாம் எதெல்லாம் நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸும் நான் போடுவேன். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணி வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மறக்காம வீடியோ வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு, பாரா எல்பாஃபில் வந்து இவ்வளோ விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ என்ன நினைக்கிற, வேறு என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.